ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பாகவதர்களே, மார்கழி மாதத்தின் பனி படர்ந்த அதிகாலை பொழுது. கோகுலமே மெல்ல கண்விழித்துக் கொண்டிருக்கிறது. நம் ஆண்டாள் நந்தகோபரையும் யசோதையையும் எழுப்பிவிட்டு இப்போது மிகவும் முக்கியமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறாள். ஆம், இது கண்ணனின் பட்டத்து ராணியான நப்பின்னை பிராட்டியின் அரைவாசல். கண்ணனை எழுப்புவதற்கு முன் அவனுக்கு மிகவும் பிடித்தமானவளை பிடித்தால்தானே காரியம் கைகூடும். புருஷகாரம் எனப்படும் தாயாரின் சிபாரிசு இல்லாவிட்டால் அந்த பரந்தாமனின் அருளை பெறுவது எளிதல்லவே. அதனால்தான் நீலாது கஸ்தனகரி தடி என்று போற்றப்படும் நப்பின்னையை நந்தகோபாலன் மருமகளே என்று உறவு கொண்டாடி எழுப்புகிறார்கள். குறிப்பாக எம்பெருமானார் என்று போற்றப்படும் நம் ஸ்ரீ ராமானுஜருக்கு உயிரான பாசுரம் இது. அப்படி என்ன விசேஷம் இதில் உள்ளது? வாருங்கள், நப்பின்னையின் அந்தப்புரத்திற்குள் நாமும் செல்வோம். உந்து மதகளேற்றம் ஓடாத தோள்வலியம் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட சிந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப சிந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரும் பாவாய் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரும் பாவாய். இந்த தேனினும் இனிய தமிழ் பாசுரத்தின் பதவுரையை காண்போம். உந்து மதக்களிற்றன். மத யானைகள் ஒன்றுடன் ஒன்று மோதுமளவுக்கு வலிமை வாய்ந்த யானைகளை உடையவனும், ஓடாத தோள் வலியன். போர்க்களத்தில் எதிரிகளைக் கண்டு ஒருபோதும் புறமுதுகிட்டு ஓடாத வலிமையான தோள்களை உடையவனுமான நந்தகோபரின் மருமகளே. அப்படிப்பட்ட நந்தகோபரின் மருமகளே, நப்பின்னாய், நப்பின்னை பிராட்டியே, கந்தம் கமழும் குழலி, நறுமணம் வீசும் கூந்தலை உடையவளே, கடை திறப்பாலாக வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். பொழுது விடிந்து விட்டது பார், எல்லா இடங்களிலும் கோழிகள் கூவி அழைக்கின்றன. மாதவி பந்தல் மேல், குருக்கத்திப் பூக்கள் நிறைந்த பந்தலின் மேலே பல்கால் குயிலினங்கள் கூவிவிட்டனகான். பந்தார் விரலி, கண்ணனோடு விளையாடி ஜெயித்த பந்தை ஏந்திய விரல்களை உடையவளே, உன் மணாலனான கண்ணனின் திருநாமங்களை நாங்கள் பாடுவதற்காக செந்தாமரை கையால், உன்னுடைய சிவந்த தாமரை மலர் போன்ற கைகளால் சீரார் வளை ஒளிப்ப, உன் கைகளிலுள்ள மங்களகரமான வளையல்கள் கலகலவென ஒளிக்க, நீயே எழுந்து வந்து மகிழ்ச்சியோடு கதவை திறக்க வேண்டும். இந்த பாசுரத்தில் ஒரு பெரிய அரசியல் சூட்சுமமே இருக்கிறது. நந்தகோபரை ஏன் ஓடாத தோள்வழியன் என்று சொல்ல வேண்டும்? கம்சன் கண்ணனைக் கொல்ல பூதனை, சகடாசுரன் என பலரை அனுப்பினான்.
அதனால் ஒரு நிமிடம் கூட கண்ணனை பிரியாமல் தன் தோள் வலிமையால் காப்பவன் நந்தகோபன். அந்த நந்தகோபரின் வீரத்தைச் சொன்னால் நப்பின்னைக்கு தன் மாமனார் மேல் உள்ள பெருமையால் மனம் குளிர்ந்து கதவை திறப்பாள் என்பது தோபியர்களின் கணக்கு. அது மட்டுமல்ல, நப்பின்னையை கும்பன் மகளே என்று அழைக்காமல் நந்தகோபாலன் மருமகளே என்கிறார்கள். பிறந்த வீட்டை விட புகுந்த வீடே பெண்ணுக்குப் பெருமை சேர்க்கும் என்பது ஐதீகம். வேந்தன் பிறந்தகத்து என்கிற பழமொழிப்படி நந்தகோபர் வீட்டு மருமகள் என்று சொல்வதில் அவளுக்கு அத்தனை கர்வம். இவர்கள் எழுப்புகிறார்கள். ஆனால் நப்பின்னை திறக்கவில்லை. உள்ளே ஒரு சுவையான பட்டிமன்றமே நடக்கிறது. கோபியர்கள், அடியே நப்பின்னாய், விடிந்துவிட்டது பார், கோழி கூவிவிட்டது. நப்பின்னை உள்ளிருந்து, அது விடிந்ததற்கான கோழி இல்லைடி, உங்களைக் கண்டு பயந்து தூக்கம் கலைந்து கத்துகிறது. சரி, அதோ பார், மாதவிப் பந்தலில் குயில்கள் கூவுகின்றனவே. நப்பின்னை, அதுவா, நீங்கள் கண்ணனை பிரிந்து வாடுவதை பார்த்து உங்களை கேலி செய்ய அந்த குயில்கள் கூவுகின்றன. இப்படி சாக்குப்போக்கு சொல்லி கண்ணனை விட்டு பிரிய மனமில்லாமல் படுத்துக் கிடக்கிறாளாம் நப்பின்னை. இங்கேதான் நாம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகின் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டும். எம்பெருமான் உகந்தருளின பாட்டு என்று இதற்குப் பெயர். ஒருமுறை ஸ்ரீராமானுஜர் தனது குருவான பெரிய நம்பிகள் திருமாளிகையில் உஞ்சவிருத்தி எடுக்கச் சென்றார். வாசலில் நின்று உந்துமெதக்கழிற்றன் என்று இந்த பாசுரத்தை பாடிக்கொண்டிருந்தார். சரியாக செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் என்ற வரிவை பாடும்போது பெரிய நம்பிகளின் குமாரத்தி அத்துழாய் என்றவர் கதவை திறந்தார். அவர் கையில் அணிந்திருந்த வளையல்கள் குலுக்கவென ஒழிக்க கதவை திறந்தவுடன் ராமானுஜர் அப்படியே மயங்கி விழுந்துவிட்டார். ஏன் தெரியுமா? அத்துழாயை பார்க்கும்போது சாக்ஷாத் நப்பின்னை பிராட்டியே தன் வளையல்கள் குலுங்க வந்து கதவை திறந்ததாக அவர் பாவனை செய்து மெய்மறந்துவிட்டார். பாசுரத்தின் வரிகளை வாழ்க்கையோடு இணைத்து வாழ்ந்த மகானவர். கடைசியாக இதன் தத்துவார்த்தை என்ன? பந்தார் விரலி என்று நப்பின்னையை அழைக்கிறார்கள். பந்து விளையாட்டில் கண்ணனையே தோற்கடித்தவளாம் அவள். அதாவது இறைவனையே தன் அன்பால் கட்டிப்போட்டவள். இங்கே நப்பின்னை என்பது நம் ஆச்சாரியரை குறிக்கிறது. நாம் நேராக இறைவனிடம் சென்றால் நம் பாவங்களை பார்த்து அவன் தண்டிப்பான். ஆனால் ஆச்சாரியன், அதாவது குரு மூலமாகச் சென்றால் இவன் என் பையன், மன்னித்து விடுங்கள் என்று சிபாரிசு செய்து நமக்கு மோட்சம் வாங்கித் தருவார். வளையல் ஒழிப்ப என்பது ஆச்சாரியர்களின் உபதேச மொழிகளை குறிக்கிறது. அந்த ஞான ஒளி கேட்டால்தான் அஞ்ஞானம் என்னும் இருள் நீங்கி மோக்ஷம் என்னும் கதவு திறக்கும். ஆகவே அன்பர்களே, நாமும் நப்பின்னை பிராட்டியின் திருவடிகளைப் பற்றிக்கொண்டு கண்ணனின் அருளை பெறுவோம். ஆண்டார் திருவடிகளே சரணம். இன்னும் ஒரு அற்புதமான பாசுரப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.